அத்வானியின் மீதான அந்த குற்றச்சாட்டை மீண்டும் விசாரிக்க எந்த முகாந்திரத்தின் அடிப்படையில் அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது? கணேஷ், இந்த வழக்கில் எல்கே அத்வானியை தவிர பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்களான முரளி மனோகர் ஜோஷி மற்றும் உமா பாரதி ஆகியோரின் பெயரும் இடம்பெற்றிருக்கிறது. இதிலே உமா பாரதி தற்போது மத்திய அமைச்சராக இருக்கிறார் என்பதால் இந்த உச்சநீதிமன்ற முடிவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக கருதப்படுகிறது. அலகாபாத் நீதிமன்றத்தின் தீர்ப்புப்படி இந்த வழக்கிலே விசாரணையை முடித்துக் கொள்ளலாமா அல்லது மீண்டும் விசாரணை நடத்த வேண்டுமா என்ற கேள்வி எழுந்தபோதுதான் சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன் அல்லது சிபிஐ இந்த வழக்கிலே மீண்டும் விசாரணை தேவை என்பதை உச்சநீதிமன்றம் தெளிவாக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே மனு அளித்திருந்தது. உச்சநீதிமன்றம் இந்த விசாரணைக்கு பிறகு பாபர் மசூதியை இடிப்பதற்கு சதி நடத்தப்பட்டதா, அந்த சதியிலே எல்கே அத்வானி, முரளி மனோகர் ஜோஷி, உமா பாரதி உள்ளிட்டோர் சம்பந்தப்பட்டிருக்கிறார்களா என்பதை பற்றி மீண்டும் விசாரணை செய்ய வேண்டும் என்று கேட்கப்பட்டிருந்தது. இதிலே ராய்பரேலியில் உள்ள ஒரு நீதிமன்றத்தின் தீர்ப்பு, அலகாபாத் நீதிமன்றத்தில் உள்ள தீர்ப்பு, அதை தவிர இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டுமா என்கிற இந்த கோரிக்கை எல்லாவற்றையும் சேர்த்து பார்த்துதான் உச்சநீதிமன்றம் முடிவெடுப்பதாக சொல்லியிருந்தது. அதன்படியே இன்று மீண்டும் சிபிஐ இந்த வழக்கை விசாரிக்க வேண்டும், அலகாபாத் நீதிமன்றத்தின் தீர்ப்பை ஒத்துக்கொள்ள தேவையில்லை என உச்சநீதிமன்றம் சொல்லிவிட்டது. ஆகவேதான் இந்த விஷயத்தில் சிபிஐ இப்போது மீண்டும் விசாரணை தொடங்கும். அதுவும் மூத்த பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள், அதிலே ஒருவர் மத்திய அமைச்சராக இருப்பவர், 2 பேர் நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருப்பவர்கள், அவர்கள் மீது விசாரணை நடக்கும் என்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. சிபிஐ ஏற்கனவே முன்பு விசாரணை நடத்திய போது இந்த வழக்கிலே செக்ஷன் 153A, அதாவது இரு பிரிவினரிடையே பகைமையை தூண்டுவது, செக்ஷன் 153B, இம்ப்யூட்டேஷன்ஸ் அசர்ஷன் பிரிஜுடிஷியல் டு நேஷனல் இன்டகிரேஷன், அதாவது தேசிய ஒருமைப்பாட்டை குலைக்கும் விதமாக நடப்பது போன்ற பல்வேறு விதமான குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது. இதை தவிர செக்ஷன் 120B, அதாவது கிரிமினல் கான்ஸ்பிரசி, பாபர் மசூதியை இடிப்பதற்காக சதி நடத்தப்பட்டதாகவும் சொல்லப்பட்டிருந்தது. ஆகவேதான் இந்த விஷயத்தில் தற்போது விசாரணை நடக்கும் போது பாரதிய ஜனதா கட்சி மூத்த தலைவர்கள் பல்வேறு கடினமான கேள்விகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்களாகவும் ஒருவர் மத்திய அமைச்சராகவும் இருப்பதால் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த முடிவாக இது கருதப்படுகிறது. கணபதி, அத்வானி அவர்கள் மறுத்திருந்தாலும் கூட அடுத்து குடியரசுத் தலைவராக பொறுப்பேற்கப் போவது யார் என்கிற அந்த பெயர்கள், பேசப்பட்ட பெயர்களில் அத்வானியின் பெயரும் இருந்தது. இந்த நிலையில் அவர் மீதான இப்படி ஒரு வழக்கை மீண்டும் விசாரிப்பதற்கு உச்சநீதிமன்றம் அனுமதி வழங்கி உத்தரவிட்டிருக்கிறது. இது அரசியல் களத்தில் எந்த மாதிரியான அதிர்வலைகளை ஏற்படுத்தும்? நிச்சயமாக ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியின் மூத்த தலைவர்கள் என்பது, இன்னொரு பக்கம் பாபர் மசூதி விவகாரம் என்பதே மிகவும் சர்ச்சைக்குரிய விவகாரமாகத்தான் தொடர்ந்து இருந்து வருகிறது. இந்த மசூதி இடிக்கப்பட்டது, அதன் பிறகு அந்த இடத்திலே ராமர் கோயில் கட்ட வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து வழக்குகள் நடந்து கொண்டிருக்கிறது. இது போன்ற சூழ்நிலையில தான் சமீபத்திலே உச்சநீதிமன்றம் இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு வெளியே பேச்சுவார்த்தை மூலமாக தீர்த்து கொள்ள முடியுமா, நாங்கள் வேண்டுமானால் அதற்கு உதவி செய்வதற்கு தயார் என்று கூட சொல்லியிருந்தார்கள். உத்தரப்பிரதேசம் மட்டும் அல்லாமல் நாடு முழுவதுமே பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான பிரச்சனையாக அயோத்தி பிரச்சனை தொடர்ந்து இருந்து வருகிறது. ஆகவேதான் இந்த வழக்கிலே தற்போது மீண்டும் விசாரணை நடக்கும்போது என்ன மாதிரியான சூழ்நிலை ஏற்படும். தற்போது உத்தரப்பிரதேசத்திலுமே பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இருக்கிறது, டெல்லியிலும் மத்திய அரசிலும் பாரதிய ஜனதா கட்சியின் ஆட்சி இருக்கிறது. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த விசாரணை எப்படி போகும் என்று பல்வேறு அரசியல் ரீதியான கேள்விகள் இருக்கின்றன.